ஆசை இருக்கு எதிர்கொள்ள மாட்டேன்னு எப்படிங்க இருக்கும்? ஆசை இருக்குன்னு எதிர்கொள்ள. இன்னைக்கு விஜய் விமர்சிக்கப்படுறாருல, நேத்து வரைக்கும் விஜய் பாராட்டப்பட்டு போற்றப்பட்டு இன்னைக்கு விமர்சிக்கப்படுறாரு. ஏன் அவர் அரசியல் பொதுவெளிக்கு வந்தனால தானே. நேத்து வரைக்கும் விஜய் சூப்பர் ஸ்டார் தானே, விஜய் எல்லாருக்கும் பாப்பா, எல்லாரும் ஏத்துக்கிட்டு தானே செஞ்சாங்க. அப்ப இன்னைக்கு பொதுவில் வந்தா சேர்த்தான் செய்யணும். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துவீங்க, வெளியில வருவீங்க, உங்களை எல்லாரும் ஏற்பாங்க. அப்படி நீங்க 4 பேர் இருக்கதான் செய்வாங்க. அதான் நீங்க அவர் அண்ணனுடைய லாங்குவேஜ்ல அவர்களையும் ஜனநாயகப்படுத்தணும், அவர்களையும் கொண்டு வரணும், அப்படிதான் செய்யணும். அப்ப எக்ஸ்பேன்ஷன் எப்படிங்க நடக்கும்? எக்ஸ்பென்ஷன் எப்படி நடக்கும்? அப்ப விரிவாக்கத்துக்கு உங்களுடைய ஸ்பேஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டே போகணும். அப்புறம் சமரசத்துக்கு வரணும். பாமகவுக்கு உங்களுக்கு என்ன உடன்பாடு? கூட்டணியில் இல்லையா? காங்கிரஸுக்கு உங்களுக்கு என்ன கொள்கை? கூட்டணியில் இல்லையா? அப்ப சமரசம் பண்ணத்தானே செய்றீங்க. அது மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். நம்ம நாளைக்கு வச்சுக்கணும். இன்னைக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? அண்ணனுடைய பெருந்தன்மை 2019 விட்டு கொடுக்காம நான் இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பெருந்தன்மையை புரிஞ்சுட்டு பலவீனமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதரவு போடுற குரல் கொடுக்குறாங்க. அதனால தான் திருமாவளவனே விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. மேலோட்டமாக பார்க்க சொல்ல யாருக்கு விளக்கம் கொடுக்குறாரு? என்னுடைய உயிரினும் உயிர் மேலான சிறுத்தைகளுக்கு சொல்றாரு. அவர் உங்களுக்கு எனக்கு விளக்கம் கொடுக்கல, கட்சிக்காரங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப கட்சிக்காரங்க எப்படி இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு?